Hi guys, welcome to GTH Education Academy. இந்த வீடியோல இத பத்தி பார்க்க போறோம்னா CM Intermediateல Group 1ல காஸ்டிங் பேப்பர்ல பட்ஜெட்டிங் சம்பந்தமா பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா illustration 26 The Baker Company manufacturing two model of adding machines A and B. The following production and sales data for the month of June 2022 are given. பாத்தீங்கன்னா estimated inventory unit June 1st A 4500, B 2220. Decided inventory unit June 30 4000 and 2500. Expected sales volume in units 7500 and 5000. Unit selling price 75 and 120. Prepare the sales budget and production budget for June 2022. இந்த क्वेश्चनல சிம்பிளான கேட்டிருக்காங்கன்னா எனக்கு வந்து சேல்ஸ் பட்ஜெட்டும் ப்ரொடக்ஷன் பட்ஜெட்டும் ஜூன் 22 ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. சேல்ஸ் பட்ஜெட் வந்து ரொம்ப ஈஸி. நம்ம அந்த ரெண்டு ஆஸ்பெக்ட் மட்டும் எடுக்க போகிறோம். அதாவது எக்ஸ்பெக்டட் சேல்ஸ் வால்யூமும் அதுக்கப்புறம் யூனிட் செல்லிங் ப்ரைஸ் மட்டும் எடுக்க போகிறோம். சேல்ஸ் பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நீங்கள் வந்து என்ன ப்ராடக்ட் எழுதிக்கோங்க. ப்ராடக்ட் ஏ அண்ட் ப்ராடக்ட் பி, ஓகேங்களா. இதை என்ன பண்ணணும்னா சேல்ஸ் வால்யூமையும் அதுக்கப்புறம் அதோட யூனிட் ப்ரைஸையும் வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணாங்கன்னா எனக்கு சேல்ஸ் பட்ஜெட் முடிஞ்சு. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே போடுறோம் பாருங்கள். அவங்க சேல்ஸ் வால்யூம் வந்து ஃபஸ்ட் நம்ம போட்டுக்கணும். எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 7500 கொடுத்துருக்காங்களா. அது கூட நீங்கள் யூனிட் செல்லிங் ப்ரைஸை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ கிடச்சிடும். 75. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆன்சர் 5,62,500 உங்களுக்கு கிடச்சிடும். அதே மாதிரி ப்ராடக்ட் பிக்கு ஓகேங்களா 5000 இன்ட்டு நமக்கு யூனிட் செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 120, ஓகே அப்படின்னா 120. ஸோ இங்கே வந்து 6 lakh ப்ராடக்ட் பிக் 6 lakh கிடச்சிடும். 5,62,500 ப்ளஸ் 6 lakh உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 11,62,500 கிடச்சிடும். ஸோ சேல்ஸ் பட்ஜெட் வந்து முடிஞ்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ரொடக்ஷன் பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணணும். எப்போல்லாம் நீங்கள் ப்ரொடக்ஷன் பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ நீங்கள் இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ப்ளஸ் க்ளோசிங் ஸ்டாக், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூ கூட ஓப்பனிங் ஸ்டாக்கை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பர்டிகுலர் மந்த்துக்கோ இல்லை பர்டிகுலர் இயருக்கோ நீங்கள் எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணுங்களோ வேல்யூ உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ சம்பளம் பார்த்தீங்கன்னா சேம் இதே ஃபார்முலா தான் அவங்க அப்ளை பண்ணியிருப்பாங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க சேல்ஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ இந்த சம்பளம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் யூனிட் தான் போடணும். அந்த டோட்டல் சேல்ஸை போடக்கூடாது. எந்த யூனிட் சேல்ஸோ அது மாதிரி தான் போடணும். சேல்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஏக்கு வந்து 7500, அந்த 7500 இங்கே போட்டாங்க. அதுக்கப்புறம் ப்ராடக்ட் பிக்கு பார்த்தீங்கன்னா 5000, அந்த 5000 இங்கே போட்டாச்சு. அதுக்கப்புறம் இங்கே என்ன பார்த்தோம், க்ளோசிங் ஸ்டாக்கை வந்து ஆட் பண்ணுங்களா. ஸோ அங்கே என்ன பண்ணிப்பாங்கன்னா க்ளோசிங் என்ன கொடுத்துருக்காங்க, டிசைட் இன்வென்ட்ரி யூனிட் ஜூன் 30. ஸோ நம்ம ஜூனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ ஜூன் 30 வந்து நம்ம க்ளோசிங் ஸ்டாக் எடுத்துக்கிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஏக்கு வந்தீங்கன்னா 4500, அந்த 4500 இங்கே போட்டாச்சு. அது போக அதுக்கப்புறம் ப்ராடக்ட் பி பார்த்தீங்கன்னா 2500, அந்த 2500 நம்ம இங்கே போட்டோம். இதோட டோட்டல் பார்த்தீங்கன்னா 11,500 அண்ட் இதோட டோட்டல் பார்த்தீங்கன்னா 7,500. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம ஃபார்முலா பார்த்த மாதிரி ஓப்பனிங் ஸ்டாக் லெஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஓப்பனிங் ஸ்டாக் இருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் கொடுத்துருக்காங்க எஸ்டிமேட் இன்வென்ட்ரி ஜூன் 1st. ஸோ ஜூன் மந்த் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால ஜூன் 1st வந்து நம்ம ஓப்பனிங் ஸ்டாக் எடுத்திருக்கோம். ஸோ அந்த வேலையை வந்து 4,500 அந்த அமௌண்ட்டை இங்கே போட்டுக்கிறோம் ஓப்பனிங் ஸ்டாக்கை. அண்ட் 2,250 வந்து இங்கே போட்டுக்கிறோம். இல்லையா வச்சுக்கோங்க, க்ளோசிங் ஸ்டாக்கை ஆட் பண்ணணும், ஓப்பனிங் ஸ்டாக்கை லெஸ் பண்ணணும். அப்போ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா எக்ஸாம்பிள் 1 செகண்ட். சேல்ஸ் வந்து ப்ராடக்ட் ஏ பார்த்தீங்கன்னா 7500 ப்ளஸ் க்ளோசிங் ஸ்டாக் 4000 ஆட் பண்ணுறோம். நமக்கு வந்து 11,500 கிடச்சிது. அது கூட ஓப்பனிங் ஸ்டாக் மைனஸ் பண்ணுங்களா. ஸோ 4,500. ஸோ நமக்கு வந்து ப்ராடக்ட் ஏ வந்து டோட்டலாக ஒரு 7,000 யூனிட் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ப்ராடக்ட் பிக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 5,000. அது கூட நம்ம க்ளோசிங் ஸ்டாக் ஆட் பண்ணிக்கிறோமா 2,500. நமக்கு எவ்வளோ டோட்டல் கிடைக்கும் 7,500ங்களா. அது கூட 2,250, அதாவது ஓப்பனிங் ஸ்டாக்கை மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் பியோட 5,250 வந்து நம்ம ப்ரொடக்ஷன் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ப்ராடக்ட் ஏக்கு பார்த்தீங்கன்னா 7,000 அண்ட் ப்ராடக்ட் பி பார்த்தீங்கன்னா 5,250 வந்து நம்ம ப்ரொடக்ஷன் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதுதான் சம்பளம் கேட்டிருக்காங்க. இதுதான் ஆன்சர். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.